பம்பா ப்ளீஸ் பம்பா மேம்கிட்ட என்ன மாட்டி விடாத பம்பா. நீ என்ன பார்த்து தானே எழுதினால நீ பாஸ் ஆகியிருக்க, நான் ஃபெயில் ஆகியிருக்கேன். நான் கண்டிப்பாக மேம்கிட்ட கேட்பேன். பம்பா நெட்டவள்ளி ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரமாக ஏதோ பேசிகிட்டே இருக்கிறீங்க. மேம் எனக்கும் நெட்டவள்ளிக்கும் பேப்பர்லேயும் ஒரே ஆன்சர் தான் இருக்கும். ஆனால் அவள் பாஸ் ஆகியிருக்கா, நான் ஃபெயில் ஆகியிருக்கேன். எப்படி மேம்? அதுவும் மேத்ஸ் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக நெட்டவள்ளி என்ன பார்த்து தான் எழுதுனா. ஆனால் அவள் எப்படி மேம் பாஸ் ஆனா? நான் ஃபெயில் ஆகியிருக்கேன். எனக்கும் பாஸ் மார்க் போடுங்க மேம். ரெண்டு பேரும் உங்கள் பேப்பர்ஸை தாங்க. நெட்டவள்ளி நீ பூமாரி கூட இருக்கனால நீயும் ரொம்ப குட் கேர்ள்னு நினைச்சேன். இப்போ தான் தெரியுது எல்லா எக்ஸாமும் பார்த்து எழுதுவேல்ல. இல்லை மேம், மேத்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் மேம் நான் பார்த்து எழுதுனேன். எல்லா டீச்சர்ஸ்டே நான் சொல்லணும், நெட்டவள்ளியும் பம்பா பேப்பரையும் செக் பண்ணி பாருங்க, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும்னு சொல்லணும். நெட்டவள்ளி நீ பார்த்து எழுதுனால உனக்கு 0 மார்க் போடு. என்ன மேம் ப்ளீஸ் மேம், இந்த ஒரு டைம் எனக்கு எக்ஸ்கியூஸ் தாங்க மேம். ஸ்டூடெண்ட்ஸ், நெட்டவள்ளியை மார்க்கை பார்த்தீங்க எல்லாம் 0 மார்க் அவளுக்கு. அவள் நேர்மையாக எழுதியிருந்தா கூட அவளுக்கு இருந்த மார்க்கே இருந்திருக்கும். ஆனால் அவள் பார்த்து எழுதுனது எனக்கு தெரிஞ்சனால அவளுக்கு 0 மார்க் போட்டிருக்கேன். பூமாரி நெட்டவள்ளி பாவம் பார்த்தி அவள் நேர்மையாகவே எழுதியிருக்கலாம். ஆமாம் நோஃபி, அவங்க அம்மா இனி அவளை நல்லா அடிக்க போகிறாங்க. ஏற்கனவே இந்த டைம் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 0 மார்க் மட்டும் எடுத்தது அவங்க அம்மாவுக்கு தெரியணும். அவளை நல்லா அடிப்பாங்க. மேம் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம், 1 மார்க்காவது போடுங்க மேம். 0 மார்க் எங்கள் அம்மாட்ட நான் எப்படி காட்டுவேன் மேம்? நீ உங்கள் அம்மாட்ட சொல்லு, நான் பார்த்து எழுதினால மேம் எனக்கு 0 மார்க் போட்டாங்கன்னு. மேம் எனக்கு பாஸ் மார்க் போடுங்க மேம். இல்லை பம்பா, எப்படி கவுண்ட் பண்ணாலும் உனக்கு 37 மார்க் தான் வருது. அடுத்த டைம் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ண. நீ நல்லா படிக்க பொண்ணு தானே, உனக்கு என்னாச்சு? நீ பாஸ் ஆகணும்னு உனக்கு மைண்ட் செட் இருந்தால் நீ யாருக்கும் காமிச்சும் கொடுக்க மாட்டேன். நீ ஒழுங்காக இருந்து எழுதியிருப்ப. இது எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்தனால தான் நீ இந்த டைம் ஃபெயில் ஆகியிருக்க. சாரி மேம், இனி நான் யாருக்குமே காமிச்சு கொடுக்க மாட்டேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நாளைக்கு இந்த பேப்பரில் சைன் வாங்கிட்டு வாங்க. என்ன சைன் வாங்காதவங்க கிளாஸுக்கு வெளியில் தான் நிற்கணும். மேம் ப்ளீஸ் மேம், எனக்கு 1 மார்க்காவது போடுங்க மேம். இல்லை நெட்டவள்ளி, நீ நேர்மையாக எழுதியிருந்தா கூட நான் பாவம் பார்த்து மார்க் போட்டு தந்திருப்பேன். நீ பார்த்து எழுதினால உனக்கு 0 மார்க்கே இருக்கட்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நாளை மறக்காமல் சைன் வாங்கிட்டு வாங்க. என்ன பம்பா எல்லாம் ஒன்றால் தான். எக்ஸாம் ஹாலில் நான் அட்லீஸ்ட் தூங்கிட்டாவது இருந்திருப்பேன். நீ தான் என்ன எழுப்பி என்ன பார்த்து எழுதுன்னு சொன்ன. அதனால தானே நான் பார்த்து எழுதுனேன். இப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உனக்கு 0 மார்க் கிடைச்சிட்டு. அடுத்த எக்ஸாமுக்கு பேர் ஒன்றை விட நான் நிறைய மார்க் எடுத்து காட்டிதாரேன். நெட்டவள்ளி, நான் ஃபஸ்ட்டே உன்கிட்ட சொன்னேன்னா பம்பா பேப்பர் கேட்கும்போது பேப்பர் கொடுக்காதேன்னு சொன்னேன்னா. பார், இப்போ அவன் மேம்கிட்ட உனக்கு பேப்பரை காமிச்சு கொடுத்து உனக்கு 0 மார்க் வாங்கி தந்திருக்கா. ஆமாம் பூமாரி, நான் ஒழுங்காக கொஞ்சம் மார்க்காவது எடுத்திருப்பேன். பம்பா தான் என்ன இருக்க விடல தெரியுமா? நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு படுத்திருந்தேன். பம்பா தான் நெட்டவள்ளி என்ன பார்த்து எழுதுன்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்து. என்ன பம்பா வந்து ஒரு நாளுமே யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டான், இன்றைக்கி என்ன காட்டி தந்துட்டு இருக்கான்னு நானும் யோசித்தேன். இப்போ தான் தெரியுது அவளுக்கே மேக்ஸ் எக்ஸாமுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிட்டு இல்லை. அவளை பார்த்து எழுதுறவங்க எல்லாம் ஃபெயில் ஆகணும் தான் அவள் எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கா. நான் எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருந்தா கூட பாஸ் ஆகியிருப்பேன். சரி நெட்டவள்ளி, இனி கவலைப்படாத. இனி யாரும் உனக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு எக்ஸாம் ஹாலில் சும்மா இருக்கணும். வேறவங்களை எல்லாம் பார்த்து எழுதக்கூடாது. எனக்கையுமே பம்பா கேட்டா எல்லாம் எழுதியாச்சான்னு கேட்டேன். நான் சொன்னேன் ஒரே ஒரு 2 மார்க் எழுதலேன்னு. அப்போ அவள் வந்து அவளுக்கு ஆன்சர் ஷீட்டை காட்டி தந்து இதை பார்த்து எழுதுன்னு சொன்னான். ஆனால் எனக்கு பார்த்து எழுதவே விருப்பம் இல்லை. நான் சொன்னேன் வேண்டாம், நான் வந்து அது எழுதலேன்னே சொல்லிட்டேன். சரி நீ அதாவது நெட்டவள்ளி, நாளைக்கு சைன் வாங்கிட்டு வந்துடுறேன்னு. சைன் வாங்கலைன்னா மேம் வந்து வெளியில் விடுவாங்க, தெரியும் இல்லை? ஆமாம் பூமாரி, ஆனால் எங்கள் அம்மாட்ட எக்ஸாம் பேப்பரை காட்டவே ரொம்ப பயமாக இருக்குது. நீ உங்கள் அம்மாட்ட சொல்லி அடுத்த டைம் நிறைய மார்க் வாங்குவேன்னு. எல்லா டைமும் நான் இப்படி தான் பூமாரி எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டே இருக்கேன். சரி நீ கவலைப்படாத. என்ன ஐயோ, என்ன வீட்டில் போய் என்ன நடக்கும்னே தெரியல. பூமாரிக்கு எல்லாத்துக்குமே நிறைய மார்க், எனக்கு எல்லாத்துக்குமே கம்மியான மார்க். 2 பேரும் ஒரே வீட்டில் வேற இருக்கும். எங்கள் அம்மா ஃபுல்லாக இனி அவ்வளோதான் கம்பேர் பண்ணி என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. சரியா வருது. அம்மா என் வீட்டில் காணல, வெளியில் எங்கேயோ போயிருக்காங்கன்னு நினைக்கி. அம்மாட்ட உண்மை சொல்லவா பொய் சொல்லவா ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஒரு வாரம் அம்மாட்ட பேப்பர் ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னால் ஒரு வாரம் அம்மா நம்மளை திட்டவே மாட்டாங்க. ஒரு வாரம் எஸ்கேப் ஆகலாம். ஆனால் அதுக்கு பிறகு கண்டிப்பாக உண்மையை சொல்லி தான் ஆகணும். என்ன பண்ணலாம்? இன்றைக்கே உண்மையை சொன்னால் இன்றைக்கே நொயின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. சரி, எப்படியும் ஒரு நாள் உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஒரேடியாக இன்றைக்கே சொல்லலாமா? இன்றைக்கி சொல்கிறது தான் பெஸ்ட்டு. அம்மா வரட்டு. மக்களே, நெட்டவள்ளி ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன். ஸ்கூலில் இருந்து எப்போ மக்களே வந்த? அம்மா ஸ்கூலில் இருந்து கொஞ்சம் நேரமாக தான் வந்து உங்களை தேடிட்டே இருந்தேன். உங்களை தான் காணல. வெளியில் எங்கேயாவது போனீங்களா? ஆமாம் நெட்டவள்ளி, மார்க்கெட் வேறு போயிட்டு வந்தேன். மக்களே, நெட்டவள்ளி இன்னைக்கு பேப்பர் எல்லாம் தந்திருப்பாங்க இல்லை? எல்லாத்துக்கும் பாஸ் ஆகிட்டியா? அம்மா அது வந்து சாந்தி வாங்க அம்மா வாங்க. நெட்டவள்ளி நல்லா வளர்ந்துட்டா இல்லை? ஆமாம் அம்மா, அவன் நல்லா வளர்ந்துட்டா. நெடுவிட்டே போகிறா. என்ன விட ஹைட் ஆகியாச்சு. நெட்டவள்ளி பேப்பர் எல்லாம் கிடைச்சான்னு சொல்லு நெட்டவள்ளி. இன்றைக்கி உண்மையை சொல்லலான்னு இருந்தேன். பாட்டி வேறு வந்திருக்காங்க. எனக்கு 0 மார்க் கிடைச்சது பாட்டியை முன்னாடி காமிச்சா பாட்டியே என்ன நினைப்பாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டா போலேன்னு நினைப்பாங்க. அதனால் இன்னைக்கு கிடைக்கலன்னு சொல்ல போகிறேன். அம்மா இன்றைக்கி ஒரு பேப்பருமே கிடைக்கலாமா? எல்லா பேப்பரும் அடுத்த வாரம் தான் தருவாங்களாம். எல்லா மேமும் சேர்த்து வச்சு தான் தருவாங்களாம். கொஞ்சம் மேம் கரெக்ஷன் பண்ணியாச்சு, கொஞ்சம் மேம் கரெக்ஷன் பண்ணல. அதனால இன்னைக்கு கிடைக்கல. சரி மக்களே, இன்னைக்கு பாட்டி வேறு வந்திருக்காங்க. பாட்டிக்கு பிரியாணினா நல்லா பிடிக்கும். நான் பிரியாணி பண்ணி கொண்டு வரேன். என்ன இப்போ நீ பிரியாணி எல்லாம் பண்ண போக வேண்டாம். பிரியாணி பண்ண குறைஞ்சது 3 மணிக்கூறாவது ஆகும். இல்லை அம்மா, நான் 1/2 மணிக்கூர்லேயே பிரியாணி பண்ணி கொண்டு வரேன்.
என்னது 1/2 மணிக்கூரில் அம்மா பிரியாணி பண்ணுவாங்களா? மோஸ்ட்டாக சண்டே பிரியாணி வைப்பாங்க, பண்ணவே 3 மணிக்கூர் 2 மணிக்கூர் எல்லாம் எடுப்பாங்க. பாப்பா 1/2 மணிக்கூரில் எப்படி பண்ணியாங்கன்னு. நெட்டவள்ளி மக்களே, நெட்டவள்ளி எப்படி மக்களே இருக்கு? படிப்பெல்லாம் எப்படி போகுது? படிப்பெல்லாம் பரவாயில்ல பாட்டி. உங்கள் ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குது? பாட்டிக்கு சுத்தமாக முடியல மக்களே, கை காலெல்லாம் ஒரே வலி. என்ன பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லை? நீயும் உனக்கு அம்மாயும் வாரதே இல்லை பார்க்க. இல்லை பாட்டி, அம்மாவுக்கு டைம் இல்லை, வீட்டிலேயே நிறைய வேலை இருக்குமா, அதனால தான் பார்க்க வரதில்லை. இந்த பொங்கலுக்கு உங்களை பார்க்க வரணும்னு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. இந்த கடைசி காலத்துலையாவது என்ன அடிக்கடி பார்க்க வரலாம் இல்லை நெட்டவள்ளி? பாட்டி இனி அடிக்கடி உங்களை பார்க்க வரலாம் என்ன? வாங்க அம்மா, நான் பிரியாணி பண்ணியாச்சு, வாங்க சாப்பிட வாங்க 2 பேரும். 1/2 மணிக்கூர் தானே ஆச்சு, 1/2 மணிக்கூருக்குள்ளாடி பிரியாணி பண்ணிட்டியா? ஆமாம் அம்மா, பிரியாணி பண்ணிட்டேன், வாங்க வந்து டேஸ்ட்டை பாருங்க. இது என்ன அதிசயமா இருக்கு, 1/2 மணிக்கூரில் பிரியாணி பண்ண முடியுமா? பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மோளே, உண்மையாகவே இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி நீ 1/2 மணிக்கூரில் பண்ண? என்னது 1/2 மணிக்கூரில் பண்ண பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா? நானும் டேஸ்ட் பார்க்கட்டு. ஆமாம் அம்மா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி அம்மா பண்ணீங்க? அதெல்லாம் பிரியாணி கிட் வச்சு தான் பண்ணேன். என்னது பிரியாணி கிட்டா? எனக்கு ஒன்றும் புரியலாமா. 5 மினிட்ஸ் நூடுல்ஸ் இருக்குல்ல, அந்த நூடுல்ஸ் கிட் வாங்கினா என்னது, நம்ம 5 மினிட்ஸில் நூடுல்ஸ் பண்ணலாம். அதே போல் டவாத் பிரியாணி கிட் வாங்கினா 1/2 மணிக்கூர்லேயே பிரியாணி பண்ணலாம். மசாலா பொடி எல்லாம் அந்த பிரியாணி கிட்டுக்குள்ளாடியே வந்துடும், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம சிக்கன் பீஸ் மட்டும் தேவைப்பட்டால் கடையில் இருந்து வாங்கணும், வேறு எல்லாமே அந்த கிட்டுக்குள்ளாடியே இருக்கும். அப்படியே மூளை, அப்போ இந்த கிட்டு நல்லா காஸ்ட்லியாக இருக்கும், இல்லை 1000 ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கும், அப்படி தானே? அம்மா அப்படியெல்லாம் இல்லை அம்மா, 2 கிட்டு சேர்த்து 264 ரூபாய் தான் அம்மா. அப்படியே மூளை, அப்போ உனக்கு சமையல் ஈஸியாக போச்சு இல்லை? நானே எனக்கு மருமவள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும், அவள் பிரியாணி ஒழுங்காகவே சமைக்க மாட்டா. இந்த கிட்டு இருக்கிறது தெரிஞ்சா அவளும் வாங்கி யூஸ் பண்ணுவா இல்லை? ஆமாம் அம்மா, நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், என்ன தேவைப்பட்டால் வாங்குங்க. அம்மா நீங்கள் வச்ச பிரியாணியிலே இந்த பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இனி வேறு இருக்கா அம்மா, அல்லது காலியாச்சா? நான் இன்றைக்கி ஒரே ஒரு கிட்டில் உள்ள பிரியாணி தான் சமைச்சேன். ஆனால் ஒரே ஒரு கிட்டில் உள்ள பிரியாணியை சமைச்சதுக்கே 15 பேர் சாப்பிடலாம், அவ்வளோ நிறைய இருக்குது. மக்களே, நீங்களும் தேவைப்பட்ட கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தர மக்களே, வாங்குங்க என்ன. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே, டாடா பை பை.